வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்று மாலை 4:30 மணி அளவில் விமானி அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இரவு 9:30 மணி அளவில்தான் அவர் வாகா எல்லைக்கு அழைத்து வரப்பட்டார். அதற்கு பல்வேறு காரணங்களை பாகிஸ்தான் கூறியிருந்தது. அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டியிருந்தது, ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியிருந்தது என்று காரணங்கள் பல கூறியிருந்தாலும் அதற்கு உண்மையான காரணம் விமானி அபிநந்தனை வைத்து பல வீடியோ காட்சிகளை எடுக்க முயன்றிருக்கிறது. அதாவது தம்மை நன்றாக நடத்தினார்கள், பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு என்று உலக அரங்கில் காட்டுவதற்காக ஒரு குள்ளநரி தந்திரத்தை பாகிஸ்தான் நேற்று நிறைவேற்றியிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இரவு 8:30 மணி அளவில் பாகிஸ்தான் வெளியிட்ட ஒரு வீடியோ காட்சி. அதில் பல நீக்குதல், ஒட்டுதல், சேர்த்தல் என்று நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எது எப்படியாயினும் விமானி அபிநந்தன் விடுவிக்கப்பட்ட நிகழ்வு உலக அரங்கில் வெற்றி பெற்றிருப்பது யார்? இந்தியாவா, பாகிஸ்தானா? இதை பற்றி இன்று பார்க்கலாம். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே பாகிஸ்தான் ஒரு இராணுவ ஆட்சியை தான் அதிக அளவில் நடத்தியிருக்கிறது. அவ்வப்போது ஜனநாயக ஆட்சி நடந்திருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பாகிஸ்தான் எப்பொழுதுமே ஒரு அடக்குமுறை நாடாக, ஒரு ஆளுமை தன்மை நாடாக, கருத்துக்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத நாடாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. தன்னுடைய அண்டை நாடுகளில் எப்பொழுதுமே தீவிரவாதத்தை விதைப்பதும் அங்கு அமைதியேற்ற தன்மை ஏற்படுத்துவதாகத்தான் பாகிஸ்தான் விளங்கி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஒரு முகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கிரிக்கெட் குழுக்கள் கூட அங்கு விளையாட போவது இல்லை. ஒரு வன்முறையான தேசம் என்று உலக அரங்கில் தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவோ சமத்துவ நாடாக, அதாவது பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள் என்று பல மக்கள் பின்னி பிணைந்த ஒரு சமத்துவ நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா உலக அரங்கில் ஒரு நட்புக்கு உகந்த நாடாக எல்லா இடங்களிலுமே தம்மை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலைமை பாகிஸ்தானுக்கு உலக அரங்கில் தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நேற்று அபுதாபியில் முஸ்லிம்கள் ஒத்துழைப்பு மாநாடு நடந்திருக்கிறது. உலக அரங்கில் 57 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட அந்த முஸ்லிம்கள் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியாவை அனுமதிக்க கூடாது என்று பாகிஸ்தான் வற்புறுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த அமைப்பு அதை நிராகரித்துவிட்டு இந்தியாவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அதில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைத்திருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு உண்மையை பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்று உலக மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் நாடுகளின் பட்டியலில் முதலாவது இடத்தில் இந்தோனேஷியா இருக்கிறது. ஏறத்தாழ 21 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் 17 கோடி மக்கள், முஸ்லிம் மக்கள் வசிக்கிறார்கள். நமக்கு அடுத்தபடியாகத்தான் பாகிஸ்தானில் 16 கோடி முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள். 2050 வாக்கில் உலக அரங்கில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் நாடுகளில் முதல் இடம் இந்தியாவாகத்தான் இருக்கும் என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகின்றன. ஆக முஸ்லிம்களின் நலனுக்காக கூடக்கூடிய இந்த அமைப்பு இந்தியாவை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த விதமான நலன்களையும் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திவிட முடியாது. ஆக முஸ்லிம்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதிகளின் முகாம்களை தாக்கியிருப்பதற்கு உலக அரங்கில் எந்த ஒரு நாடும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. மாறாக பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தீவிரவாத குழுக்களை அழிக்க வேண்டும், அவர்களுக்கு நிதியுதவி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிற்குத்தான் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், உலக அரங்கில் இன்று பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய நிதியுதவி தடைபெற்றிருக்கிறது. தற்போது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், இந்த 2 நாடுகள் மட்டும்தான் பல லட்சம் கோடி நிதிகளை பாகிஸ்தான் கொடுத்து வருகிறது. இப்போது இந்த 2 நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது, விமானி அபிநந்தனை விடுவிக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு அரங்காக இருக்கக்கூடிய ஐநா சபையில் தற்போது இந்தியாவிற்கு அதிகமான ஆதரவு பெருகி இருக்கிறது. சீனாவும் கூட நடுநிலைமை வைக்கக்கூடும் என்ற நிலையில்தான் ஆய்வாளர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆக இந்த நிகழ்வில் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. நிதியுதவி கிடைப்பது தடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது
முக்கியமான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் பாகிஸ்தானை மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு அம்சங்களில் பாகிஸ்தான் கிடைக்க வேண்டிய ஆதரவு கிடைக்கவில்லை, நிதியுதவியும் கிடைக்கவில்லை. ஆகவே தம்மை தற்காலிகமாக அமைதியின் தூதுவராக காட்ட முயற்சிப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்தியாவிற்கு உலக அரங்கில் மதிப்பு கூடியிருக்கிறது. விமானி அபிநந்தனை எந்தவிதமான நிபந்தனையின்றி உடனே விடுவிக்க வேண்டும் என்ற இந்தியாவின் ஒற்றை வாதத்திற்கு உலக அரங்கில் மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நிகழ்வு இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி மற்றும் இந்தியாவினுடைய இராணுவ பலம் எந்த ஒரு நாடையும் எதிர்பார்க்காமல் தானே துணிச்சலாக நின்று இந்த பயங்கரவாதிகளை அமைப்பை தகர்த்து எறிந்தது உலக அரங்கில் ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு சூழ்நிலை பொருத்தி பார்க்கும்போது அபிநந்தன் விடுவிக்கப்பட்ட நிகழ்வு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி மகுடத்தை தான் சுற்றி இருக்கிறது என்று இந்த நிகழ்வில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தற்காலிகமாக பாகிஸ்தான் ஒரு அமைதியின் முகமூடியை மாட்டிக்கொண்டு வந்தாலும் கூட அடுத்தடுத்து அதனுடைய நிகழ்வை பார்த்து தான் நாம் முடிவு செய்து கொள்ள முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் எழுந்து தரணியை ஆள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.